பங்கு அப்படின்னு விஜய் மட்டும் தானே சொல்லியிருக்காரு, வேற யாருமே சொல்லல. ஆமாம், இன்று வரையில் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் வந்து அவருடைய கருத்து எப்படி வலுப்பட போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணுங்க. இந்த நாட்கள் நெருங்கிட்டு இருக்குது. அவர் அதே கருத்தில் இருக்கிறாரா, அவரை நோக்கி யாரெல்லாம் செல்லுகிறார்கள், அவர் வந்து இது அடுத்த கட்டம் எப்படி நகருங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரியும். மாநாடை வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க. சரிங்க. வந்து பாமக ஆல்ரெடி வந்து என்டிஏ அலையன்ஸில் சேர்ந்துட்டாங்க. தேமுதிக இன்னைக்கு அறிவிக்க போகிறாங்க. ஸோ தேர்தல் நெருங்கி வருது. புதிய தமிழகத்தோட நிலைப்பாடு இல்லைங்க. பாமக வந்து ஏற்கனவே அவங்க என்டிஏவில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் புதுசாக ஒன்றும் வரல. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பாமக எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அதனால் வந்து அது போய் பிஜேபி அவங்க சேர்றது வந்து ஒரு புதிய விஷயம் இல்லை. தேமுதிகவும் வந்து அதிமுகவோடு தான் இருந்தாங்க. ஸோ அவர்களும் வந்து என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. அது வந்து நம்ம இன்னைக்கு தான் தெரியும். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் இருந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய இப்பொழுது நிலைப்பாடு வந்து இனிமேல் வந்து ஒற்றை கட்சி, நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போம், நீங்கள்லாம் ஓட்டு போடுங்க, எங்களை தூக்கி பிடிங்க, பல்லக்கு தூக்குங்க அப்படிங்கிறதுக்கு புதிய தமிழகம் கட்சியில் உடன்பாடு கிடையாது. அதான் வந்து எங்களுடைய இது வந்து இந்த தேர்தலில் வெளிப்படையாக அதாவது மினிமம் காமன் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச திட்டத்தை வந்து நாங்கள் வந்து மதுவிலக்கை பூரணமாக கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இனிமேல் மது இருக்காது, கனிவள கொலை நடக்காது, ஊழல் நடைபெறாது, தமிழ்நாடு அனைத்து மக்களுக்கான அனைத்து சமுதாய மக்களையும் உள்வாங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லணுமே தவிர, அப்படி யார் சொல்கிறாங்கிறத இன்னும் ஒரு நாள் 2 நாளில் பார்ப்போம். ஆனால் யார்கிட்டையும் நாங்கள் பகையல். அதிமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் என்னோட தொடர்பு தாக்குறாங்க. கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்பும் கூட விஜய் கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். ஆனால் வந்து ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு தான் வந்து எங்கள் புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்போமே தவிர அதுக்கு முன்பு அறிவிக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்திக்கிறேன். நான் இதுதான் இப்போ தான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து எங்களது வந்து ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக இருந்த ரகசியமே இல்லை. நம்பர் 1, நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்றோம்னா எங்களுடைய வாக்குகளை மட்டும் அவங்க வாங்கிட்டு எங்களை பல காலங்களில் அவர்கள் வந்து கண்டுக்காமல் கலர் தோற்கடிச்சுக்கிறாங்க. 2014 திமுக கூட நாங்கள் போனப்போ திமுக வரும் எங்களை வந்து தோற்கடிச்சாங்க பார்லிமெண்ட்டில். 2016 ஓட்டப்படாரத்தில் நான் குறைஞ்சது 25,000-30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றுக்கூட அந்த பணியாற்றுறதுக்காக. ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் கூட ஒரு திமுக கூட எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வரல. அதனால தான் நான் வந்து 430 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அதே போல் 2026 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களான்னு சொல்ல முடியல. எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வாக்குகளை தேவேந்திர மக்கள் நான் சொன்னாச்சுன்னா ஒரு 10% விடலாம். 90% பேர் வந்து ஐயா சொல்லிட்டாங்க, டாக்டர் ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம ஓட்டை போடுவோன்னு கம்ப்ளீட்டாக போட்டுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்சிக்காரர்கள் எங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவங்க வந்து உளப்பூர்வமாக பாடுபடுறது. அதனால் எங்களை யார் வெற்றி பெற வைப்பார்களோ அவர்களோடு கூட்டணி சேருவது தான் எங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. வெறுமனே அவர்களுக்கு பலியாகிறதுக்கோ அவர்களுக்கு சேவையாகிறதுக்கு நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியாது. அதனால் நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கணும். யார் மூலமாக எங்களுடைய கட்சியும் வெற்றி பெறணும், நாங்களும் வந்து ஓட்டு போடுவோம். ஆச்சுங்களா? 2 பேருமே நான் தவிடு கொண்டு வரேன், நீ இது கொண்டு வா அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து உண்மையாக இருப்போம். புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாடுபடுவாங்க. அதே சமயத்தில் புதிய தமிழகம் கட்சி எங்கெல்லாம் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறதோ அங்கே அந்த கூட்டணியை சார்ந்தவர்களும் முழு மனதோடு ஒர்க் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது.